போய் வந்துட்டேன்பா கோயிலுக்கு. கடவுள்கிட்ட போய் என் குறையெல்லாம் சொல்லி அழுதுட்டு வந்துட்டேன். இதுக்கு மேலே என் வாழ்க்கை கடவுள் திருப்பி கொடுக்குறதும் கொடுக்காததும் அவர் கையில் தாங்குது. சரியா? இனிமே இந்த இன்ஸ்டாவிலலாம் வீடியோ போட மாட்டேன். நீ வந்தாலும் சரி, நீ வரலனாலும் சரி, என் வாழ்க்கை நான் பார்த்துப்பேன். எப்படி ஆனாதான் வாழ போகிறேன்னு முடிவாயிடுச்சு. பரவாயில்ல, உன்னை நான் நம்பி வந்ததுக்கு என் சொந்தத்தெல்லாம் தூக்கி போட்டு உன்னை நம்பி வந்தல்ல. நான் அனாதை தான். என் வாழ்க்கை அனாதை வாழ்க்கை தான். இனிமே இன்ஸ்டாவில் நான் வீடியோ போடவே மாட்டேன். நீ வந்தாலும் சரி, நீ வரலனாலும் சரி. டைம் என்ன தெரியுமா? 4 மணி ஆகுது. ஒன்றுமே நான் சாப்பிடல, பச்சை தண்ணி வாயில் வைக்கல. என் வாழ்க்கை எனக்கு திருப்பி கிடைக்கணும் கடவுளே. எல்லாம் வேண்டுதல் நிறைவேறின பேருக்கு வேண்டுதல் செலுத்துவாங்க. நான் வேண்டுதல் நிறைவேறணும்னு என் முடிய காணி கொடுத்துட்டு வந்துக்கிறேன் அந்த கடவுளுக்கு. அந்த கடவுள் தான் தீர்மானிக்கணும் என் வாழ்க்கை எனக்கு திருப்பி கிடைக்குமா இல்லை நான் கடைசி வரைக்கும் அனாதை தானே. இனிமே நான் வீடியோ போடவே மாட்டேன். இன்னையோட லாஸ்ட்டு வீட்டில் நான் இருக்குது. இன்னையோட லாஸ்ட். நாளைக்கு காலையில் ஓட்டு விட்டு கிளம்பிடுவேன். எங்கே போகணும் எனக்கு தெரியாது. ஏன்னா நான் அனாதை இல்லை, அனாதை ஆசிரமத்துக்கு எங்கன்னா போகலான்னு முடிவு பண்ணிட்டு எல்லாரும் கேள்வி கேட்குறது என்னால் தாங்க முடியும். வாம்டானா இப்படி பண்ணிட்டான், வாம்டானா இப்படி பண்ணிட்டான். என் வாழ்க்கை கடவுள் தான் தீர்மானி.